என்னப்பா நடக்குதுங்க? காலையில எழுந்தா ஒரு கட்சி, சாயந்தரம் ஆனா ஒரு கட்சின்னு தமிழக அரசியலு ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி மாறிடுச்சு. அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஓபிஎஸ் ஓட இந்த மூவ் அந்த பழமொழிக்கே புது அர்த்தத்தை கொடுத்திருக்கு. இதுவரைக்கும் தர்ம யுத்தம் நடத்திட்டு இருந்த முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில திமுகல இணைஞ்சிருக்காரு இருக்காரு. கடந்த சில வருஷமாவே அதிமுகவுல இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் மோதல் உச்சகட்டத்துல இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகு கட்சியை விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு தனியா இயங்கிட்டு இருந்தாங்க. பிஜேபி கூட்டணியிலயோ ஒரு தெளிவு இல்ல, அதிமுகவுக்குள்ள போகவும் இபிஎஸ் வழிவிடல. இந்த நிலையில தான் திராவிட மாடல் 2.0 பிளானோட இருக்கிற திமுகவுல ஐக்கியமாகிற முடிவை ஓபிஎஸ் எடுத்திருக்காரு. இனி ஓபிஎஸோட அரசியல் பயணம் எப்படி இருக்குன்னா, ஓபிஎஸ் திமுகவுக்கு போனது கண்டிப்பா தென் மாவட்டங்கள்ல, குறிப்பா தேவர் சமூக வாக்குகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது அதிமுகவோட கோட்டைய பலவீனப்படுத்தும்னு திமுக நம்புது. ஓபிஎஸ்க்கு வர தேர்தல்ல போடி நாயக்கனூர் அப்படி இல்லைன்னா தென் மாவட்டங்கள்ல ஒரு வலுவான தொகுதி ஒதுக்கப்படலாம். அவரோட மகன் ரவீந்திரநாத் குமாருக்கும் திமுகவுல முக்கிய பொறுப்பு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா இதுல சில சவால்களும் இருக்கு. அண்ணாவால உருவாக்கப்பட்ட தாய் கழகத்துக்கே வந்துட்டேன்னு ஓபிஎஸ் சொன்னாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட தீவிர தொண்டர்கள் இதை எப்படி ஏத்துக்க போறாங்க அப்படின்றது தான் கேள்வி. எப்படியோ ஒரு வழியா கரை சேர்ந்துட்டாருன்னு ஒரு தரப்பும், இனி அவ்வளவுதான்னு இன்னொரு தரப்பும் பேசிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு கேள்வி, ஓபிஎஸ் எடுத்த இந்த முடிவு சரிதானா? இல்ல எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த திமுக போட்ட மாஸ்டர் பிளானுக்கு ஓபிஎஸ் ஒரு கருவியா மாறிட்டாரா? உங்க மனசுல என்ன தோணுது? அதை அப்படியே கமெண்ட்டை சொல்லுங்க.